ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்த தொடரிலே இன்றைக்கு 2151வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகம் பிரபந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே இன்றைக்கு 19வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். நாம் இணைந்து அனுபவிக்கலாம். அர்ச்சாவதாரத்திலே ஈடுபாடே வடிவெடுத்தவரான திருமங்கையாழ்வார் தம்முடைய சித்தாந்தத்தை இந்த பாட்டிலே அறிவிக்கிறார். உபாசனத்தால் அவனை காண்பது அரிது, யோகாபியாசத்தால் காண்பது அரிது என்றார் சென்ற பாட்டிலே. அர்ச்சாவதாரத்திலே ஈடுபட்டவர்களுக்கு அவனை கண்டு உய்வது எளிது என்கிறார் இப்பாட்டில். பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர் மனை திரிதந்து உண்ணும், பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர் மனை திரிதந்து உண்ணும், முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகம் ஏத்தும், கண்டியூர் அரங்கம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் உயரல்லால் மற்ற யாருக்கு உயலாமே. வேறு யார் உய்வார்கள்? பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர் மனை திரிதந்து உண்ணும், முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவன் ஊர் உலகம் ஏத்தும், கண்டியூர் அரங்கம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் உயலல்லால் மற்ற யாருக்கு உயலாமே என்பதுதான் இன்றைய பாசுரம். பிண்டியார் உளுத்த பொடிகள் உதிர்கிற மண்டை ஏந்தி தலை ஓட்டை மண்டை ஓட்டை கையில் ஏந்தி கொண்டு பிறர் மனை அயலார்களுடைய வீடுகளிலே திரிந்து உண்ணும் முண்டியான் பிச்சையெடுத்து புசிக்கும் மொட்டை ஆண்டியான ருத்ரனுடைய சாபம் தீர்த்த ஒருவன் ஊர், சாபத்தை போக்கின ஒப்பற்றவனுடைய ஊராய் உலகம் ஏத்தும் கண்டியூர், உலகம் கொண்டாடியுள்ள திருக்கண்டியூர், உலகம் ஏத்தும் அரங்கம் பெரிய கோயில் திருவரங்கம், உலகம் ஏத்தும் மெய்யம் திருமெய்யம், உலகம் ஏத்தும் கச்சி திருக்கச்சி, பேர் திருப்பேர் நகர், மல்லை திருக்கடன் மல்லை என்று மண்டினார் என்று திருப்பதிகளிலே இருக்கிற எம்பெருமான்களின் அர்ச்சாவதாரத்தில் ஈடுபட்டவர்கள் உய்யலல்லால் உய்வு பெறலாமே ஒழிய மற்றவர்களுக்கு உய்யலாமே, உய்வு பெற முடியுமோ? முடியாது என்கிறார் ஆழ்வார். இந்த பாசுரத்தினுடைய பொருள் பார்க்கலாம். எலும்பு பொடிகள் உதிர்கின்ற மண்டையோட்டை ஏந்தி கொண்டு அனைவரது வீடுகளிலும் தெரிந்தபடி பிச்சை எடுத்து உண்கின்ற மொட்டையடித்தவனான சிவனுடைய சாபத்தை நீக்கிய ஒப்பற்ற ஒருவனது ஊராக உலகங்கள் கொண்டாடுகின்ற திருக்கண்டியூர், திருவரங்கம், திருமெய்யம், திருக்கச்சி, திருப்பேர் நகர் மற்றும் திருக்கடல் மல்லை முதலான திவ்ய தேசங்களில் ஈடுபட்டவர்கள் மட்டுமே உய்ய முடியும், மற்றவர்களால் உய்ய முடியுமோ? முடியாது என்பது ஆழ்வார் கருத்து. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணம் பார்க்கலாம். பிண்டியார் மண்டை ஏந்தி உளுத்து போய் உப்பு ஏறிய சுவர் போன்று பொடி பொடியாக உதிர்கின்ற நான்முகனின் மண்டை ஓட்டை கையில் ஏந்தி பிறர் மனை திரிதந்து உண்ணும் முடையடர்த்த சிரம் ஏந்தி மூவுலகும் பலிதிருவோன் என்று பெரிய திருமொழியிலே இவரே சொன்னபடி நீண்ட காலமாக நான்முகனின் மண்டையோட்டை கையில் எடுத்துக்கொண்டு அங்குமிங்கும் திரிந்து பிச்சையெடுத்து உண்டான் ருத்ரன். பிறர் மனை திரிதந்து உண்ணும் முண்டியான் தவம் செய்வதற்கு ஏற்ற வேஷத்தை கொண்டவன் முண்டியான், சாபம் தீர்த்த ஒருவன், அவனுடைய சாபத்தை தீர்த்த ஒருவன் எம்பெருமான். நான்முகனின் சாபத்தால் மண்டையோட்டினை ஏந்தியபடி தெரிந்தவனின் சாபம் அவனை விட்டு நீங்கியபடி செய்தவன், இவனை போன்று இன்னொருவன் இல்லை என்னும்படியான எம்பெருமான். முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவன் ஊர் உலகம் ஏத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் உயலல்லால் அவனுடைய ஊராகிய உலகத்தாரால் போற்றப்படும் திருக்கண்டியூர், உலகத்தாரால் போற்றப்படும் திருவரங்கம், உலகத்தாரால் போற்றப்படும் திருமெய்யம், உலகத்தாரால் போற்றப்படும் திருக்கச்சி, உலகத்தாரால் போற்றப்படும் திருப்பேர் நகர், உலகத்தாரால் போற்றப்படும் திருக்கடல் மல்லை. அவன் விருப்பத்துடன் வாசம் செய்கின்ற இந்த திவ்ய தேசங்களில் நெஞ்சம் ஈடுபட்டு உள்ளவர்கள் மட்டுமே உய்ய இயலும். அல்லாது
மற்றையார்க்கு உய்யலாமே. மற்றவர்களுக்கு உய்வதற்கு வழி உண்டோ? இல்லை என்கிறார் ஆழ்வார். பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர் மனை திரிதந்து உண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகம் இயத்தும் கண்டியூர் அரங்கம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் உய்யலல்லால் மற்றையார்க்கு உய்யலாமே. மற்றவர்களுக்கு உய்வில்லை. இந்த அர்ச்சாவதாரங்களிலே, இந்த திவ்ய தேசங்களிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான்களிடம் மண்டினவர்கள் தவிர மற்றவர்கள் யாரும் உய்ய முடியாது, அவர்களே தான் உய்ய முடியும் என்று சொல்கிறார். பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை தெரிதந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவன் ஊர் உலகம் ஏத்தும் கண்டியூர் அரங்கம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் உய்யல் அல்லால் மற்றையார்க்கு உய்யலாமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பதிவிலே இந்த திருக்குறுந்தாண்டகத்தின் நிறைவு பாசுரம் 20வது பாசுரம் அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திவ்ய தேசங்களிலே எழுந்தருளி இருக்கும் அர்ச்சாவதாரங்களான எம்பெருமான்கள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி, அடையார் சீயம், அருள்மாரி, கலிகன்றி, கலியன், பரகாலன், திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, இராமாயண பெருக்கர், பரம காருணிகர், உரைப்பெரு மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.